ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கேட்டிடுவோம் நல் திருவசனம், நாட்டமுடன் நாம் நலம் பெறவே கேட்டிடுவோம் நல் திருவசனம், நாட்டமுடன் நாம் நலம் பெறவே அகத்தின் இருளினை போக்கிடுமே, அகத்தின் இருளினை போக்கிடுமே, இகத்திலவர் வழி காட்டிடுமே. தாமே வார்த்தையாய் நின்றவரே, தாரணி மீட்டிட வந்தவரே, தாமே வார்த்தையாய் நின்றவரே, தாரணி மீட்டிட வந்தவரே, வழிபடுவோம் பாரி, இறைப்பதம் தொழுதிடுவோம் வாரி, வாரீர் வழிபடுவோம் வாரி. ஆமாண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உள்ளன. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றன, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கின்றன, உம்முடைய வார்த்தைகள் எங்களை எழுப்பி இயக்கச் செய்கின்றன. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களை ஆட்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த இந்த பெரிதான வாய்ப்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் என்னை அன்போடு கூட அழைத்த CSI பேரன்பர் ஆலயம் அமைந்தகரை குருசேகரத்தின் ஆயர் அருள்பணி ஜேக்கப் இஸ்ரேல் ஐயா அவர்களுக்கும், சேகர செயலர், பொருளர் மற்றும் திருச்சபை மக்கள், குறிப்பாக பெண்கள் ஐக்கிய குழுவினர், உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். ஆகஸ்ட் மாதம் என்றாலே பெண்களுக்கான மாதமாக நாம் கொண்டாடுகின்றோம். அதன்படி இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலே பெண்கள் ஞாயிறாகவும், இதனை தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் புத்தாக்க கூட்டம் என பெண்களுக்கான சிறப்பு நிகழ்வுகளை நடத்தவும் கடவுள் அருள் பாராட்டியிருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் அழகாக யூனிஃபார்மோடு அமர்ந்திருக்கிற, யூனிஃபார்ம் இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கிற அனைத்து பெண்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு பாடலை பாடினார்கள். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அதில் ஒரு வரி மிக மிக எனக்கு பிடித்தமான ஒரு வரி. யாராவது அதை கவனிச்சிங்களா? பெண்கள் நிச்சயமாக அதை உணர்ந்து பார்த்திருப்பீர்கள், கவனித்திருந்தீர்களே. ஆனால் உமன்ஸ் ஃபெலோஷிப் சொல்ல வேணாம், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அந்த பாடலை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். உன்னை நினைத்திட மறந்தவள் நீ என்கின்ற ஒரு வரி வருகிறது. உன்னை நினைத்திட மறந்தவள் நீ. ஒவ்வொரு பெண்ணும் தன்னை மறந்து தான் சார்ந்திருக்கிற குடும்பம், தான் சார்ந்திருக்கிற உறவுகள், தன்னுடைய பிள்ளைகள் என்று அந்த வட்டத்திற்குள்ளாக சுழன்று தன்னுடைய உடல் நலம், தன்னுடைய விருப்பம், தன்னுடைய உரிமை அனைத்தையும் மறந்து வாழ்கின்றவர்கள் தான் பெண்கள். இந்த நாளில் அப்படிப்பட்ட தன்னை மறந்து பிறருக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் எனது வணக்கங்களை நான் தாழ்மையோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியோரே, இந்த ஆண்டு நமக்கு சிறப்பான ஒரு தலைப்பை நமது பேராயத்தின் வழியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எழும்பிடு எழுப்பிடு, எழும்பிடு எழுப்பிடு.
நீதி தலைவர்கள் 5ஆம் பிரிவு 12வது வசனம். எழுந்திடு தெபோரா, எழுந்திடு, பாடல் ஒன்று பாடு. எழுந்திடு பாராக்கு, அபினோவாம் புதல்வா, உன் கைதிகளை இழுத்துச் சென்றிடு. அன்புக்குரியோரே, அருமையான 3 திருமறை பகுதிகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த 3 திருமறை பகுதிகளுமே 3 வித்தியாசமான பெண்களை நாம் பார்க்கின்றோம். எப்போதுமே பெண்கள் ஞாயிறு என்றால் நாம பெண்களை குறித்து மட்டும் பேசுவோம். ஆனா இங்க யாரும் பேச போறோம் இன்னைக்கு ஆண்களை குறித்தும், இல்லையா? எல்லா 3 திருமறை பகுதிகளையுமே எப்படி இந்த பெண்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுடைய வாழ்விலே ஆண்கள் அங்கம் வகுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நாளிலே நாம் சற்று நேரம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக இந்த எழுப்பிடு எழுப்பிடு அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே, இந்த எழுப்பிடுன்னு கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? காலையில யார் தான் முதல்ல எந்திரிக்கிறது? பெண்கள். நாம தான் எந்திரிச்சு எல்லாரையும் என்ன பண்ணுவோம்? இந்த எழுப்புற இது இருக்குது பாருங்க, ப்ராசஸ். எல்லார்கிட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டு வாங்குவோம். காலையில முதல் வேலை என்னது? பாமா, உனக்கு ஒரு வேலையே இல்லை, 5 நிமிஷம் தூங்க விடு, 10 நிமிஷம் தூங்க விடு. நான் தான் அலாரம் வச்சு படுத்திருக்கல, நீயே என்னை இவ்வளவு சீக்கிரம் எழுப்புற. இப்படி பல சாடல்களை நம்ம என்ன பண்றோம்? காலையில அதிகாலையில நாம கேட்டுக்கொள்ளுகிறோம். அதுதான் நமக்கெல்லாம் ஞாபகம் வரும். ஆனா இங்க எழுப்பிடு எழும்பிடு என்கின்ற இந்த வார்த்தைக்குள்ளாக பல பொருள்கள் இருக்கின்றன. இந்த எழுப்பிடு என்பது சாதாரண வார்த்தை அல்ல. முதலாவது, நாம் எழுந்தால்தான் பிறரை எழுப்ப முடியும். அந்த எழும்புதல் என்பது சாதாரண காரியம் அல்ல. திருமறை வரலாற்றில் பல பெண்களை கடவுள் தம்முடைய திட்டத்திற்கென பயன்படுத்துகிறார். அந்த பெண்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்விலே வந்த அனைத்து தடைகளையும் உதறி தள்ளிவிட்டு கடவுளுக்காக எழும்பியவர்கள். அப்படிப்பட்ட எழும்புதலை தான் கடவுள் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர்களுடைய வாழ்வின் வழியாக எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்வில் எழும்பி நின்றார்கள். அப்படிப்பட்ட எழுப்புதலை தான் கடவுள் இன்றைக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த எழுப்புதல் என்பது இந்த காலகட்டத்திலே ஏதோ அது ஒரு ஆன்மீக சொல் இல்ல, எழுப்புதலே இல்லைன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தமும் தெரியாது. சொல்லுவாங்க, அவங்களுக்கே அர்த்தம் சரி. எழுப்புதல்னா என்னது? ஆவியில இருக்கணுமா? என்னம்மா என்னங்கய்யா? யாரோ சொன்னீங்களே, உற்சாகம். இங்க ஒருத்தவங்க சொன்னாங்க ஆவி. எழுப்புதல்னா அங்க பெரிய எழுப்புதல் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு போனா ஒரு பெரிய எழுப்புதலை நான் உணர்றேன். ஆனால் இங்கே கடவுள் சொல்லுகிறார், எழுப்புதல் என்பது ஏதோ ஆஹா ஓஹோன்னு கத்துறது கிடையாது. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனைக்குள்ளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வாழ்விழந்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் என் வாழ்வில் நான் எழும்பி என்னால் நிற்கவே முடியவில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எழுப்பி நிற்க வைத்ததானால் அதுதான் உண்மையான எழுப்புதல் நிறைந்த சபை. அல்லேலூயா. ஆமா, எழுப்புதல் என்பது ஆரவாரம் பண்ணி கை தட்டி பாட்டு பாடி அது மட்டும் எழுப்புதல் அல்ல. அடித்தள மக்களோடு என்னை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்விழந்த மக்களை எழும்பி நிற்க செய்கிறோமே, அதுதான் உண்மையான எழுப்புதல். இந்த ஆலயத்தில் எழுப்புதல் இருக்குதா இல்லையா? அது கூட சந்தேகமா இருக்கு. ஏங்க, நீங்க தானங்க வருஷம் என்ன பண்றீங்க? டிசம்பர் மாதம் அடித்தள மக்கள், ஏழை எளிய மக்கள், அவர்களுக்கு வாழ்வளிப்பது என்பது பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க. திருமணம் செய்யக்கூட முடியாத நிலையில் இருக்கின்ற மக்களை அழைத்து வந்து அது ஒரு பெரிய ஒரு ஊழியம்.
அது ஒரு பெரிய ஒரு வாழ்வு தரும் செயல். அப்ப இங்க எழுப்புதல் இருக்கா இல்லையா? சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு எழுப்புதல் வேற. அன்புக்குரியோரே, அதை முதல்ல நாம தெரிந்து கொள்வோம், சரியான புரிதலுக்குள்ளாக வருவோம். பல வேளைகளில் நம்மை திசை திருப்பி விடுவார்கள். ஆண்டவர் இங்க இருப்பதனாலதான் பல அற்புதங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நம் முன்னோர்கள் துவங்கிய அந்த திருப்பணி இன்றைக்கும் தொடர்ந்து வருகிறது என்று சொன்னால் இந்த ஆலயத்தில் நிச்சயமாக எழுப்புதல் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக தெபோராவோட வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோம். தெபோரா ஒரு நியாயாதிபதி, நியாயம் விசாரிக்கின்றவர். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஏனென்று சொன்னால் கடவுளுடைய வாக்கு தெபோராவுக்கு கிடைக்கின்றது. ஆகையினாலதான் அவர் என்ன பண்றாங்க, பாராக்கை அழைத்து ஆள் அனுப்பி கூப்பிட்டார். 6வது வசனத்துல இருக்கு, 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாராக்கை அவர் ஆள் அனுப்பி கூப்பிட்டார். அவர் அவரிடம், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு கட்டளையிடுகிறார், நீ போய் செபுலோன் நப்தலி மக்களை தாபோர் மலையில் ஒன்று கூட்டி அவர்களிடத்திலிருந்து 10,000 பேரை சேர்த்துக் கொள்ளும். யாபீனின் படைத்தலைவன் சீசராவையும் அவன் தேர்களையும் படையையும் கீசோனின் ஆற்றின் அருகே இழுத்து உன் கையில் கொடுப்பேன் என்றார். கடவுளுடைய வாக்கை பெற்றுக்கொண்ட தெபோரா அதை பாராக்குக்கு அறிவிக்கின்றார். அப்படியானால் அவர் ஒரு இறைவாக்கினர், ஒரு தலைவர். தலைவர் தம் மக்களை வழிநடத்துகின்றார், இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகின்றார். இப்படி பல்வேறுபட்ட நிலைகளில் தெபோரா செயல்படுகின்றார். ஒரு நியாயாதிபதியாக, ஒரு தலைவராக, ஒரு தீர்க்கதரிசியாக. இஸ்ரேலர்களுடைய வரலாற்றிலேயே 2 பெண் தீர்க்கதரிசிகள் முக்கியமானவர்கள், வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள். அதில் ஒன்று தெபோரா, மற்றொருவர் இன்னொருத்தர் யார் தெரியுமா? உல்தா. இந்த 2 தீர்க்கதரிசிகளுமே இஸ்ரேல் மக்களுடைய வீழ்ச்சியை மீண்டும் தூக்கி நிறுத்தியவர்கள், எழுப்பியவர்கள். ஆனா நாம நியாயாதிபதினா நமக்கு ஞாபகத்துக்கு யார் வருது? தெபோராவா? அப்படி வந்துச்சுன்னா அப்ப இறையரசு வந்துருச்சுன்னு அர்த்தம். நியாயாதிபதினா நமக்கு டக்கு ஞாபகத்துக்கு யார் வருவா? சிம்சோனு, கிதியோன், இவங்கெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. தெபோராவெல்லாம் நாம என்ன பண்றது இல்ல. இன்னும் உல்தா பத்தி தெரியவே தெரியாது. அது ஒரு இடத்துல ஒரே ஒரு வசனத்துல வரும். ஆனால் பெண்களுடைய செயல் வரலாற்றில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இங்கே தெபோரா பல நிலைகளிலே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி இருக்கிறார். அப்படி வழிநடத்துவதற்கு அவர் பல சவால்களை சந்தித்திருக்க வேண்டும், பல வரங்களை பெற்றிருக்க வேண்டும். என்னெல்லாம் அவங்க பெற்றிருந்தார்கள்? முதலாவது, தடைகளை தாண்டி வெளியே வருகிறார். என்ன தடை? பெண்கள் என்று சொன்னாலே ஒரு 4 சுவற்றுக்குள்ளாகவே அவர்களை வைத்து பார்க்கின்ற சமூகம். அக்காலகட்டத்தில் அவ்வளவு தடைகள் இருந்தாலும் தெபோரா வீட்டை விட்டு வெளியே வராங்க. அவர்களுடைய இருப்பிடம் எதுவாக இருக்கிறது? பேரிச்ச மரத்தின் அடியிலே நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஒரு கிராமத்துல நடுவுல ஒரு அரச மரமோ ஆலமரமோ இருக்கும். அதுல தின்ன மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுல யார் உட்காருவா? நாட்டாம பெரும்பாலும் ஆண்கள் தான் அதுல உட்கார்ந்து இருப்பார்கள். அதுல யாராவது பெண் உட்கார்ந்தா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவோம்? எங்க வந்து உட்கார்ந்து சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனா தெபோரா பாருங்க, அப்படிப்பட்ட பேச்சுகள் ஏச்சுகள் இருந்தாலும் கடவுளாலே தெரிந்தெடுக்கப்பட்ட மகளாக, கடவுளாலே வழிநடத்தப்பட்ட மகளாக, கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மகளாக, எந்த தடையாக இருந்தாலும், யார் என்ன பேசினாலும் அதை விட்டு நான் என்ன பண்ணுவேன்? வெளியே வருவேன். அந்த
துணிச்சலுடைய ஒரு பெண். பெண்கள் எல்லாருமே துணி உடையவர்கள். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ இங்க பார்க்கவே கூடாது. ஏதோ வேற பாஷையில பேசுற மாதிரி பார்த்துக்கிறாங்க. பெண்கள் துணி உள்ளவர்களா இல்லையா? ஆமா. ஆனால் இந்த சமூகம் நம்மளை என்ன சொல்லுது? நீ பயப்படணும், நீ பிரேவா இருக்கக்கூடாது, நீ துணிச்சலா இருக்கக்கூடாது. அப்படி நீ துணிச்சல் என்று நான் ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஆயிடும்? பேசு ஆட்டங்கன்றோம். துணிச்சல், துணிவு என்பது பெண்களுக்கு நிறைய இருக்கு. ஆனா அதை வெளிப்படுத்துவதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் இந்த சமூகம் பல தடைகளை விதிக்கிறது. இப்போ இங்க ஒரு நாடகம் நடத்தி காட்டினாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. நம்ம ஆளுங்களுக்கு எப்ப சொன்னாலும் மைக்க கிட்ட வைக்க மாட்டாங்க. அங்க முன்னாடி போனாவே உங்க எல்லாரையும் பார்த்த உடனே ஒரு என்ன ஆயிடுது அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கீங்க பாருங்க. அவங்களெல்லாம் உளறிடுறாங்க, பயப்படுறாங்க. அவங்க போட்ட கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இந்த தடைகளை மீறி வெளியே வருகிற பெண்களை இந்த சமூகம் எப்படி நடத்துது. சமூகம் மட்டும் இல்ல, திருச்சபையும் இன்னைக்கு எப்படி நடத்துதுங்கிறத ரொம்ப அருமையா செய்து காட்டினார்கள். அப்படி பல தடைகளை நமக்கு வாழ்வில் இருந்தாலும் தெபோராவை போல துணிச்சலோடு வெளியில் வர அழைக்கப்படுகிறோம் கடவுளுக்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா, தெபோரா தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர். துணிச்சலுடையவர், தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர். தூய ஆவி எதற்கு அடையாளம்? எதற்கு அடையாளம்? பரிசுத்தம். பரிசுத்தத்திலேயே இருங்க. பேலன்ஸ், சக்தி, ஆற்றல், பவர். இங்கே தெபோரா தூய ஆவியாரின் அருட்படிவை பெற்றிருக்கிறார். அதன் எதில வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், இங்க 2 கானானிய அரசர், அவருக்கும் யாபீனு, அவருடைய படை தளபதி தான் யாரு? சீசரா. இங்க இஸ்ரேலுடைய படை தளபதி யாரு? பாராக். இப்போ சீசரா எத்தனை தேர்களோடு வருகிறாரு? 14,000 900 இரும்பு தேர்களோடு போரிட வருகிறார். அப்போ இந்த அம்மா சொல்றாங்க பாராக் இடத்துல, நீ போய் நப்தலி செபுலோன் பகுதியிலிருந்து எத்தனை ஆட்களை சேகரி? 10,000 நபர்களை நீ ஒன்று சேரு. 900 இரும்பு ரதங்கள் எங்க? 10,000 ஆட்களை. அப்படியானால் தெபோரா எதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்னா, இரும்பு தேர்கள், ரதங்கள், இவைகளை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர். அது மட்டும் இல்லாம ஹியூமன் ஃபோர்ஸ் இல்ல, மனித ஆற்றல். மனித ஆற்றல் என்பது இயந்திர ஆற்றலுக்கும் மேலானது. இரும்பு தேர்களை காட்டிலும் நம்முடைய ஒற்றுமை மேலானது என்பதை இங்கே தெபோரா மறைமுகமாக அங்கே சுட்டி காட்டுகிறார். ஒன்று சேர், அதுதான் அம்பேத்கரும் சொன்னார் இல்லையா? கட்பி ஐயோ, அம்பேத்கர் என்ன சொன்னாரு? அம்பேத்கர் தாரக மந்திரம், கட்பி ஒன்று சேர் புரட்சி செய். இது தெரியலன்னா நம்ம கிறிஸ்தவர்களா இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். தயவுசெய்து வரலாற்றை படிங்க, தலைவர்களை குறித்து படியுங்கள். இந்த ஒன்று சேர்த்தல தான் இயேசுவும் செஞ்சார், புரட்சி செய்தார். அதை தான் இங்கே தெபோரா செய்கிறார். மக்களை திரட்டி நமக்கான உரிமையை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை தெபோரா இஸ்ரேல் மக்களிடத்திலே வளர்க்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய எதிரியினுடைய பலத்தை பார்த்து பயந்து விடாமல், தன்னுடைய சொந்த பலத்தில் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஆற்றலோடு
விசுவாசத்தோடு அந்த படையை தலைமை ஏற்று நடத்துகின்றார். பாராக் சொல்றாரு, ஐயோ நான் தனியா போக மாட்டேன், நீங்க என் கூட வாங்க. பாராக்குக்கு என்ன பண்ணணும்? சல்யூட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, பாராக் தானா வந்து தெபோரா கிட்ட வரல. தெபோரா என்ன பண்றாங்க? அவரை ஆள் அனுப்பி கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்லும் போது இவரும் என்ன பண்றாரு? செய்யறார். பெண்களுடைய பேச்சை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்கள் வாழ்விலே வெற்றி அடைவார்கள் நிச்சயமாக. இன்னைக்குன்னு பார்த்து ஐயா வெளியே போயிட்டார். பெண்களுடைய பேச்சை கேட்டு செயல்படுகிறவர்கள் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி அடைவார்கள். ஆனால் பல வேளைகளில் அவங்க பேச்சை நம்ம என்ன பண்றது கிடையாது, கேட்பதே கிடையாது. உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரிதான் நம்மளும் உட்கார்ந்து இருக்கிறோம்ல. நாமும் தெபோராவை போல எழும்ப வேண்டும். அம்பேத்கர் என்ன சொன்னா எனக்கு என்ன, ஆண்டவர் என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் காலையில சமைச்சேனா, இதுல வேற பெருமையா நான் பைபிள் படிச்சேன், நான் பிரேயர் பண்ண, எல்லாத்தையும் பண்ணேன், ஆனா என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்படி நாம் இருந்து கொண்டிருந்தோமே ஆனால் ஆண்டவர் கேட்பார், உன் நேரத்தெல்லாம் என்ன பண்ணிட்ட, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. தெபோரா தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவராக, ஆற்றல் மிகுந்தவராக, ஒரு பெரிய இராணுவத்தை முன்னிருந்து நடத்துகின்ற ஒரு தலைவராக இருந்தார். இராணுவத்தை பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. அதுவும் எதிரி எப்படி இருக்கிறான்? இரும்பு தேரல வரான். அதை பார்த்து ஒரு பொழுதும் இந்த அம்மா பயப்படல. முன்னிருந்து செயல்பட்டு அவர்களை வழிநடத்துகிறார்கள். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட தெபோராவை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து தாய் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரேலின் தாய். நீ எழும்பாவிட்டால் இஸ்ரேல் மக்கள் அழிவுக்குள்ளாக சென்றிருப்பார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. இந்த தாய் என்கின்ற வார்த்தை நாம குடும்பத்துக்குள்ளாக என்ன பண்ணுவோம்? பயன்படுத்துவோம். ஆனா இங்க தெபோரா, இங்க தாய் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கான பொருள் அரசியல் ரீதியாகவும் மக்களை பாதுகாக்கின்ற ஒரு நபரை குறிக்கின்ற ஒரு சொல். இங்க எதிரி நாடு படையெடுத்து வரும்பொழுது அதை எதிர்கொள்வதற்கு வேண்டிய ஆற்றலை தன்னுடைய மக்களுக்கு கொடுத்து அவர்களை எழும்பச் செய்து வெற்றி பெற்று இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு வாழ்வை மீண்டும் அருளச் செய்தார் தெபோரா. ஆகையினாலே அவரை தாய் என்று கொண்டாடுகிறார்கள். ஒரு தாய் என்று சொன்னால் நாம என்ன சொல்லுவோம்? தாய் யாரு? அம்மானா யாரு? குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்க, சமைக்கிறவங்க, வீட்டு வேலையை பார்த்துக்கிறவங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க. ஆனா இங்க தாய். இந்த அம்மா என்ன பண்றாங்க? அந்த 4 சுவற்றை தாண்டி ஒட்டுமொத்த உலகத்தின் தாயாக செயல்படுகின்றார். தாயானவள் எப்படி பிள்ளைகளுடைய வாழ்வை உறுதி செய்கிறாரோ அதுபோல இந்த தாய் எழும்பி உலகத்தார், குறிப்பாக இஸ்ரேல் மக்களின் வாழ்வை உறுதி செய்கிறார். ஆகவேதான் இஸ்ரேலின் தாய் என்று சொல்லி தெபோரா பெயர் பெறுகிறார். இந்த தெபோராவின் வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பல பாடங்களை நாம் திரும்ப யோசித்து பார்ப்போம். தடைகளை தாண்டி துணிச்சலோடு செயல்பட்ட தெபோரா, தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட தெபோரா, கடவுளின் ஆற்றலினாலே இராணுவத்தை வழிநடத்திய தெபோரா, இஸ்ரேலின் தாயாக தன்னை உயர்த்திய தெபோரா. இந்த தெபோராவின் வாழ்விலிருந்து நாமும் எழும்பவும் பிறரை எழுப்பவும் அழைக்கப்படுகிறோம். பாராக்கை தெபோரா எழுப்பி, அங்க பாத்தீங்கன்னா தெபோரா எழுந்து பாராக்குடன் சென்றார். இந்த இடம் எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு. நம்ம அந்த இதுல கூட பார்த்திருப்போம்.
பாவ அறிக்கையில வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த இடம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இதை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அப்படி அல்ல. நாம் செல்ல வேண்டிய பாதை கரடு முரடானவையாக இருந்தாலும் அங்கேயும் நான் போவேன். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படி பல பெண்கள் திருமறையில கடவுளுக்கென்று தங்கள் வாழ்வையை அர்ப்பணித்து செயல்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது எடுத்துக்காட்டு நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடம் மகதலேனா மரியாள். எப்பொழுதுமே திருமறையில பார்த்தீங்கன்னா பெண்கள் அவர்களுடைய கணவராலோ அல்லது மகனாலோ அல்லது அவருடைய தந்தையினாலோ அடையாளப்படுத்தப்படுவார்கள். எத்திரோவின் மகள், இப்படி அவளுடைய தந்தையாலோ சகோதரனாலோ அடையாளப்படுத்தப்படுவார்கள். அவருடைய பெயர் டைரக்டா இருக்காது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 20வது அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது வாசிங்க. போதுமா? போதும். மகதலேனா மரியாள். இங்கே மரியாள் என்கின்ற பெண் அவர் சார்ந்திருக்கிற ஊரோடு அடையாளப்படுத்தப்படுகிறார். மக்தலா அப்படிங்கிறது மேற்கு கலிலேயா கடற்கரையின் மேற்கு பகுதி இருக்கிற ஒரு டவுன், நகரம். அந்த நகரத்தை சார்ந்தவர் தான் இந்த மரியாள். இவர்களை குறித்து நாம எங்க படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 8:22. ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும். இந்த மகதலா மரியாவை குறித்து நாம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அவங்க எப்படிப்பட்டவங்க? 7 பிசாசு பிடித்திருந்த ஒரு நபர். அந்த நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே விடுவிக்கப்பட்டு புது வாழ்வை பெறுகிறார். அந்த வாழ்வை பெற்றவுடன் அந்த வாழ்வை அனுபவிக்கிறதுக்கு அந்த அம்மா போல என்ன பண்றாங்க? அந்த வசன கடைசி பகுதி, அந்த 2வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய கடைசி லைன் வாசிங்க. அவருடனே இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம், தங்கள் உடைமைகளை விற்று அவரோடு ஊழியம் செய்தார்கள். யோசிச்சு பாருங்க. மகதலா மரியாள் பிசாசு பிடித்திருந்த ஒரு நபர். ஆண்டவர் இயேசு தன்னை விடுவித்த பிற்பாடு இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுகிறார். இயேசுவுக்கு சீடராகிறார். நாமெல்லாம் இயேசுவால விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? கட்டாயமா விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஆமா. நம்ம இயேசுவுக்கு சீடரா இருக்கிறோமா? இருக்கிறோமா? இருக்கிறோம், ஆனா இல்ல. வரும், ஆனா வராதுன்ற கதை தான். இருக்கிறோம், ஆனா இல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியில் யாரெல்லாம் அவராலே விடுவிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவை பின்தொடர்வார்கள். அப்படி தொடர்கின்ற நபர்களிலே இந்த மகதலேனா மரியாளும் ஒருவர். ஆனால் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பட்டம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர்களுக்கு எல்லாம் அப்போஸ்தலர். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், அப்போஸ்டல் டு தி அப்போஸ்டல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீடர்களுக்கெல்லாம் பிரதான சீடர், அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் பிரதான அப்போஸ்தலர். யாரு? யாரு? மகதலேனா மரியாள். நாம படிக்க கேட்ட அந்த உயிர்த்தெழுதல் நிகழ்வில அதிகாலையில கல்லறைக்கு போய் ஆண்டவரை பார்க்கணும்னு ஓடி போறவங்க யாரு? இந்த மகதலேனா மரியாள்.
ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மீது வைத்திருந்த பற்று, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என் ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறார். அந்த விடுதலையை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் வாழ்நாள் எல்லாம் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற அந்த அர்ப்பணிப்போடு தான் அந்த அம்மா இருக்கிறாங்க. அர்ப்பணிப்பு இல்லைன்னா அந்த அம்மா போய் எங்க நின்றுருக்க மாட்டாங்க. சிலுவையில, கல்லறைக்கு முன்னாடி சிலுவை, ஆண்டவராக இயேசுவை சிலுவையில் அறையும் போது அவர் கூட இருந்த அன்பான சீடர்களாக இருந்தாலும் சரி, எல்லா சீடர்களுமே என்ன பண்ணிட்டாங்க? எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஓடியே போயிட்டாங்க. பயம், வாழ்வின் மீதான பயம், உயிரின் மீதான பயம். எங்க நாம இங்க இருந்தா நம்மளையும் கூப்பிட்டு சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்ற பயம், அச்சம். ஆனால் மகதலேனா மரியா துணிச்சலோடு கூட சிலுவையின் அடிவாரத்தில் நிற்கிறார். ஏன் என்று சொன்னால், அந்த இரத்தத்தினாலே ஆண்டவர் எனக்கு விடுதலை வழங்கி இருக்கிறார். அவருடைய இரத்தம் என்னை விடுவிக்கும். அதற்கு நான் எப்பொழுதும் என்னை அர்ப்பணிப்பேன். மகதலேனா மரியாவுக்கு தன் உயிர் ரொம்ப முக்கியம் இல்லை, தன் வாழ்விய முக்கியம் இல்லை. என் ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும், என் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கே நமக்கு என்னவா இருக்கு? டைமுக்கு வர்றது கஷ்டமா இருக்கு. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு லீவு. இதுல போய் போலாம், பொறுமையா போலாம், பொறுமையா போலாம். கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக விமென்ஸ் ராலி நடந்தது லைட்ல. அப்போ நாங்க ஆரம்பிக்கும் போது கூட்டமே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா முடிக்கிறதுக்குள்ள, அதுவும் குறிப்பா இது திருவிருந்து கொடுப்பதற்கு முன்பதாக மக்கள் வந்து விட்டார்கள். அப்பொழுது பேராயர் அம்மா ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் பாவத்தை அறிக்கையிடாமல் எப்படி இந்த திருவிருந்தில் பங்கு கொள்வீர்கள்? இதுனா கோயில்ல கொடுக்குற பிரசாதமா, எப்பனாலும் போய் கை நீட்டி வாங்கறதுக்கு? அந்த 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 பயமும் அந்த அச்சமும் இன்னைக்கு நமக்கு இல்ல. ஒரு மெத்தனம், நம்மள வெளிவா நிக்க வைக்க போறாங்க, எப்பனாலும் போய் உட்காரலாம். ஆனால் மகதலேனா மரியாள் அதிகாலையில் எழுந்து ஓடுகிறாள் ஆண்டவரை தேடி. அங்க போய் என்ன பண்றாங்க? அழுவுறாங்க. இந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 11வது வசனம், மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். இந்த கண்ணீர் என்பது இங்கே அவளுடைய மென்மையையோ அல்லது அவளுடைய பலவீனத்தையோ காட்டவில்லை. மாறாக அந்த கண்ணீர் என்பது அவளுடைய விடுதலையின் கருவி. என் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், அவரை நான் பார்க்க வேண்டும், அவர்தான் எனக்கு விடுதலை அளிப்பவர். பல வேளைகள்ல அழுதா உடனே என்ன சொல்லுவாங்க? அதுவும் ஆம்பளை பிள்ளைங்க அழுதா என்ன சொல்லுவாங்க? பொம்பளை மாதிரி அழாத. ஏன் அழுகை என்ன பொம்பளைங்களுக்குன்னே வகுத்து வச்சிருக்குதா? அழுகிற ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அழுகிற ஆண்கள், அவர்களுக்குள்ளாக தாய் உள்ளம் இருக்கிறது, அவர்களுக்குள்ளாக விடுதலை சிந்தனை இருக்கிறது. நான் அழறங்கிறதுக்காக நான் பலவீனமானவள் அல்ல, அது என் விடுதலை கருவி. Because I couldn't express my opposition, I couldn't express my feelings. என்னுடைய உணர்வையும் என்னுடைய கோபதாபங்களையும் என்னால என்ன பண்ண முடியல, வெளிப்படுத்த முடியல. எது வெளிப்படுத்துது? என் கண்ணீர் வெளிப்படுத்துகிறது. யாருன்னா திட்டினா அழுதா உடனே என்ன பண்ணாதீங்க, அதை பத்தியா அழ வச்சிருப்ப. அந்த மாதிரி மற்றவங்களை அழ வச்சா ரொம்ப சந்தோஷம். அழுதுட்டா பத்தியா, நான் பேசின பேச்சுக்கு அழுதுட்டாங்க, இனிமே அழறத பார்த்தா பயப்படுங்க. அது உங்களுக்கு அடங்கி போகிற அழுகை அல்ல, ஆண்டவர் என்னை மீட்டெடுப்பார் என்கின்ற எதிர்நோக்கின் அழுகை, கண்ணீர். அதுதான் இங்க மகதலேனா மரியாள் கண்ணீர் வடிக்கிறாள்.
அப்போ ஆண்டவரை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே என்ன பண்றாங்க, போய் இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறார். அப்ப இயேசு சொல்றாரு, இல்லம்மா என்னை விடு, நான் எங்க போனோம், என்னுடைய தந்தையின் இடத்துல நான் போக வேண்டும். அப்ப அங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, 18வது வசனம், இங்க ஆண்டவர் மரியாள் இடத்துல போய், நீ போய் என்னுடைய சகோதரர் இடத்துல என்ன பண்ணு, போய் நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்பதை சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப அந்த அம்மா போய் என்ன சொல்றாங்க, உயிர் தெழுந்த ஆண்டவரை நான் கண்டேன், நான் ஆண்டவரை கண்டேன். The first good news proclaimed by the first missionary disciple and everything. யாரு? மேரி மேக்தலின். முதல் நற்செய்தியை அறிவித்த முதல் நபர் ஒரு பெண், அதுவும் மகதலேனா மரியாள். என் ஆண்டவரை நான் கண்டேன், இதுதான் குட் நியூஸ். அந்த செய்தியை சொல்லும்படி இயேசு அவளை அனுப்புகிறார். அப்போஸ்டலோ என்ற கிரேக்க பதத்திற்கு என்ன சொல்லுது, என்ன பொருள் என்றால் அனுப்புதல். இயேசு இப்பெண்மணியை அனுப்புகிறார். நீ போய் சொல், நீ போய் சொல்லு, இந்த நற்செய்தியை நீ போய் பறைசாற்று. முதல் பெண் நற்செய்தியாளர், முதல் பெண் சீடர், எல்லாம் சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக மகதலேனா மரியாள் திகழ்ந்தார். ஆதி திருச்சபையில மகதலேனா மரியாளுடைய ஊழியம் என்பது மிக மிக பேசப்படக்கூடிய ஒரு ஊழியமாக அமைந்திருந்தது, ஆற்றல் மிகுந்ததாக அமைந்திருந்தது. ஆனால் அதெல்லாம் வரலாற்றுல மறைக்கப்படுகிறது. எப்பொழுதுமே பெண்களுடைய தலைமைத்துவம், பெண்களுடைய பங்கு எல்லாமே என்ன பண்ணப்படும், அது வீட்லயும் சரி, சமூகத்திலையும் சரி, திருச்சபையிலும் சரி மறைக்கப்படும். ஆதி திருச்சபையில அவ்வளவு ஒரு காரியங்களை, ஊழியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த இரண்டு பாத்திரங்களிலும் இடைப்பட்டிருக்கிற ஆண்களையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பாராக்கு தன்னை ஒரு ஆண் என்று அதை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் பெண்ணுடைய தலைமைத்துவத்தை அவர் என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் சொல்வதை கேட்கிறார், அவர் சொல்படி நடக்கிறார், அவரிடத்தில் கடவுளுடைய ஆவியார் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார். ஆனா இன்றைக்கும் ஒரு ஆயராகவோ அல்லது சமூகத்தில் ஒரு தலைவராகவோ பெண்கள் இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் அந்த ஆற்றல் உள்ளது என்பதை மறுக்கின்ற பல ஆண்கள் இருக்கிறார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி, இன்றைக்கு இருக்கிற திருமறை பகுதி நமக்கு உரைப்பது குறிப்பாக இப்படிப்பட்ட பெண்களிடத்தில் கடவுள் தம்முடைய சாயலையும் தம்முடைய ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நம்ப அழைக்கப்படுகிறோம். அதுபோல அவர்களை லீட் பண்ண வைக்கிறார், ஒரு பெரிய மிலிட்டரிய லீட் பண்ண வைக்கிறார். தெபோரா சொல்றாங்க, நீ போய் பண்ணாலும் உன் பேரு கிடையாது, ஒரு பெண்ணாலதான் என்ன பண்ண சிசரா அழிய போகிறார் என்கின்ற இது வரும் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ வா, என்னோடு வா. இங்கே தெபோரா பாராக்கை எழுப்புகிறார். அதே சமயத்தில் பாராக்கும் தெபோராவின் அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த திருப்பணியிலே யாரெல்லாம் இப்படி சோர்ந்து இருக்கிறார்களோ, இப்ப 7 பிசாசு பிடித்த அந்த பெண் வாழ்க்கையில என்ன அனுபவித்திருப்பார்கள், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருப்பார்கள், தனியாக தள்ளப்பட்டிருப்பார்கள், கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெண்ணை ஆண்டவர் விடுவிக்கின்றார். விடுவிப்பதில் மட்டுமல்லாமல் தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய சீடருக்கெல்லாம் சீடராக, அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலராக இப்பெண்ணை உயர்த்துகிறார், எழுப்பி நிற்கின்றார். அதுபோல மகதலேனா மரியாள் தன்னுடைய வாழ்வில சோர்ந்து போயிருந்தவர், இயக்கமற்று இருந்தவர், ஆண்டவராலே இயக்கம் பெறச் செய்கிறார்.
அந்த இயக்கத்தை பெற்று மற்றவர்களை எழுப்புவதற்காக சென்று ஆண்டவரை நான் கண்டேன் என்ற நற்செய்தியோடு கூட உலகத்தில் புறப்பட்டார். அன்புக்குரிய இறைமக்களை, இங்கு கூடியிருக்கிற நம்மையும் கடவுள் இப்படிப்பட்ட பணிக்கு நம்மை அழைக்கிறார். இன்றைக்கும் அநேக தெபோராக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி பல வேளைகளிலே நாமே தடைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்களை நாம் எழுப்புவதற்கும் நம்முடைய வாழ்வில் எவையெல்லாம் நம்மை தடுத்து நிறுத்துகிறதோ அவற்றையெல்லாம் உடைத்தெறிந்து எழும்பவும் கடவுள் நம்மை அழைக்கிறார். ஏனென்று சொன்னால் கடவுள் நமக்கு அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார், அவரது ஆற்றலை கொடுத்திருக்கிறார், அவர் நமக்கு துணிவை தந்திருக்கிறார். இவைகளெல்லாம் ஏதோ ஒரு 4 செவுத்துக்குள்ள நாம முடித்து விடாமல் அவருக்காக ஓடவும் உழைக்கவும், தெபோராவை போல ஒரு தலைவராக எழும்பவும் பிறரை எழுப்பவும் கடவுள் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை இந்த திருவசனங்களின் வழியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.